வணக்கம். ரங்கநாயகி அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நன்றிம்மா. உங்கள் ஓட்டு ரங்கநாயகி அம்மா பாருங்க. ரங்கநாயகி அம்மா பாருங்க. உங்க ஓட்டு நமது சின்னம் சின்னம். ரங்கநாயகி. ரங்கநாயகி. எவன்டா இவன்? யாரா இவன்? நமக்கு ஏத்த பீஸ் இதுங்க தான். ஓ, பணத்தை கொடுத்தா எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாமா? யாரா இவன்? இருண்ணே என்ன விலைக்கு வாங்க முடியுமாயா? அண்ணே அண்ணே முடியவே முடியாது. டேய் கவுன்சுடா. அண்ணே உன்னை எல்லாம் விலைக்கு வாங்க முடியுமாண்ணே? நீ அப்படியா? எவ்வளவு பெரிய ஆளு? இருண்ணே வாண்ணே வாண்ணே போங்க வாண்ணே வாண்ணே. நல்லா கவுன்சுடுங்க. அட வாண்ணே சொல்றேல்ல வாண்ணே வாண்ணே. ரங்கநாயகி அம்மா நமது வெற்றி வேட்பாளர். நமது சின்னம் சின்னம். வா 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 நீயே வாண்ணே, கூட்டிட்டு போற. வாண்ணே. அட இருண்ணே அண்ணே இப்ப பாரு இரு. என்ன எடுக்கிறான்? இங்க பாருப்பா, நான் காசெல்லாம் வாங்க ஐயா, மாட்டேன். உனக்கு போய் காசு கொடுப்பேன். ஆ. எனக்காக வாங்கி வச்சது தானே? தெய்வமே. இது வெறும் அன்பளிப்பு தான். ஆ? சரியா? ஆ, ஆ. உள்ள வச்சுக்கோ பத்திரமா. வைக்கிறேன். வச்சுக்கோ. ஆ, தலைவா, ஆ, நீ போ தலைவா. ஆ. நான் இப்ப வந்து எப்படி ஓட்டு கேக்குறேன்னு பாரு. இங்க வா. உன் ஓட்டு யாருக்கு? கிணறு சின்னத்துக்கு. சத்தமா சொல்லு. கிணறு சின்னத்துக்கு. திரும்ப சொல்லு. கிணத்துக்கு தான். ஓகே ஓகே. இப்ப நான் போறேன், நீ வா. என்ன நீ போ தலைவா, நான் பின்னாடியே வரேன். நமது சின்னம். நமது சின்னம் ரங்கநாயகி அம்மா வெற்றி வேட்பாளர். டேய் ஏய், நிறுத்து. இனிமே நான் தான் சொல்லுவேன். அம்மா ரங்கநாயகி அம்மா, உங்களை கும்பிடுறேன். நமது சின்னம் கிணறு. நமது ஓட்டு ரங்கநாயகி அம்மாவுக்கு. நமது சின்னம் நமது சின்னம் கிணறு சின்னம். நமது சின்னம் கிணறு சின்னம். கிணறு சின்னம். நமது சின்னம் கிணறு. ஏ குட்டி பையன், உன் அத்தைய பாருடா, எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு. இங்க பாரு, நீதான் அவ டென்ஷனை குறைக்கணும். இங்க பாரு சக்தி, உன் மருமகனை பாரு, உன் மனசுல இருக்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அண்ணே, குழந்தை தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை தொட்டில போடுங்க. நீ வந்ததுல இருந்து யார்கிட்டயும் பேசாம இருக்கியே, அதான் குழந்தைய தூக்கிட்டு வந்து காமிச்சேன். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை அண்ணே. நம்ம ஊர்க்காரங்களை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கை நீட்டி பணத்தை வாங்கினதும் எல்லாரும் ஈஸியா மனசை மாத்திக்கிட்டாங்களே, அது எப்படின்னு புரியாம தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை பார்த்தா பொண்ணும் கூட வாயை பொழக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும்போது உயிரோட இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? மாறதானே செய்வாங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது யமுனா. நேர்மையா இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நேர் வழியில போறவங்க ஜெயிக்கிறது இல்லையம்மா, குறுக்கு வழியில போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதே இந்த வாட்டி எல்லாத்தையுமே மாத்தணும். பணத்தை கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். வெற்றி தம்பி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காத சக்தி. அம்மா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வெற்றி தம்பி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பணம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மீனாட்சி அம்மா ஜெயிக்கிறது கஷ்டம். பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும், பிரச்சனை இல்லாம எல்லாம் பாத்துக்கோங்க. நல்லபடியா நடக்குமா? அப்புறம் கட் அவுட் அதே மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாத்துறலாம். ரிசர்ச் ஏஜென்சி கிட்ட நான் போன்ல பேசிட்டேன். அவங்க சொல்ற ஐடியாலாம் சூப்பரா இருக்கு.
அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க வெற்றி கன்ஃபார்ம் அத்தை. அதெல்லாம் எதுக்கு இப்ப? வெற்றி ஒருத்தம் போதும் எனக்கு. இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். அத்தை, நான் அதுக்கு சொல்லல. அவங்க சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஐடியா குடுக்கறாங்கல்ல, அத நம்ம யூஸ் பண்ணி பாப்போமே அத்தை. இல்ல பூஜா, இப்ப வேணாம். வெற்றி ஒருத்தம் பண்ற பிரச்சாரமே எனக்கு போதும். அப்புறம் என்னத்த பால் பாயசம்லாம் கேட்டிருக்கீங்க? நீங்க எப்பவுமே இப்படிலாம் கேட்க மாட்டீங்களே. இந்த பாயசம் எனக்கு இல்ல, வெற்றிக்கு தான். வெற்றி, வெற்றி, இதோ வரமா. வா. வெற்றி, இந்தா, உனக்காக தான் இந்த பால் பாயசம். என்னம்மா அது பால் பாயாசம் செஞ்சிருக்கீங்க? நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடி ஆடி உழைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்காக ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணும்னு அம்மா நினைச்சேன். அதான் பாயசம். இந்தா இந்தா சாப்பிடு. வெற்றி வெற்றி வெற்றி, ஒரு நிமிஷம், நானே உனக்கு ஊட்டி விடுறேன்.